வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வில்லேஜ் ஃபுடி கிளப். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாசிக்கில் இருக்கோம். நாசிக் மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன டவுன். இன்றைக்கி நம்ம ஏன் நாசிக் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாசிக் பக்கத்தில் திரும்பகேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவனோட ஆலயம் இருக்குது. இந்த சிவாலயம் பார்த்தீங்கன்னா ஜோதிர்லிங்க ஆலயங்களில் ஒன்று. இந்தியாவில் மொத்தம் 12 ஜோதிர்லிங்க ஆலயங்கள் இருக்குது. அதில் இது ஒன்று. மகாராஷ்டிராவில் மொத்தம் 3 ஜோதிர்லிங்க ஆலயங்கள் இருக்குது. ஸோ அந்த 3 ஜோதிர்லிங்க ஆலயங்களுக்கும் ஒரு ட்ரிப்பு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போது இந்த 4 நாள் லீவு. இன்றைக்கி மே 1, 2, 3 நாள், இந்த 4 நாளில் நாங்கள் வந்தோம். நாங்கள் எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பூனேக்கு சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தோம். காலையில் 3:10க்கு சென்னையிலேருந்து கிளம்பி அப்புறம் 4:45க்கு பூனேயில் இறங்கணும். 6 மணிக்கு பூனேலேருந்து நாசிக்கு ஒரு பஸ் வந்தது. அந்த பஸ்ஸில் ஏறி வந்தோம். ஆக்சுவலி 12 மணி 12:30க்கு நாங்கள் இங்கே வந்திருக்கணும். ஆனால் இடையில கொஞ்சம் ரோடு வேலைலாம் நடந்துக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் டிலே ஆயிடுச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. இனிமேல் தான் நாங்கள் கிளம்பி திரும்பகேஸ்வரர் ஆலயத்துக்கு போக போகிறோம். ஸோ இந்த நாசிக்கிலேருந்து திரும்பகேஸ்வரர் ஆலயம் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த 30 கிலோமீட்டருக்கு இங்கே கவர்மெண்ட் பஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஹவர் ஆகுமா. ஸோ அங்கே போயிட்டு கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடவுளோட அருளெல்லாம் பெற்றுட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம். உங்களை மாதிரி நானுமே இந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். 12 ஜோதிர்லிங்கங்கள் என்னென்ன, இந்த கோயிலோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கோயிலில் போய் பேசுவோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் சிவனோட அன்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாசிக்கிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறோம். அந்த ஆட்டோவுக்கு அவர் 60 ருபீஸ் கேட்டிருக்காரு. அங்கேருந்து நாங்கள் திரும்பகேஸ்வரர் அந்த கோயிலுக்கு பஸ்ஸு பிடிச்சி போகலான் இருக்கோம். இப்போ நாங்கள் திரும்பகேஸ்வருக்கு பஸ் ஏறி இருக்கோம். இது சென்ட்ரல் பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து ஏறி இருக்கோம். இந்த பஸ்ஸு என்ன சொல்கிறது, ஏசி பஸ்ஸு. பாருங்கள், எல்லாம் வடக்கு நண்பர்களாக இருக்காங்க. எல்லாம் ஒயிட் கலர் தொப்பியாக போட்டிருக்காங்க. இங்கே வெயில் பார்த்தீங்கன்னா பொலன்னு பொழக்குது. 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் அடிக்குது நாசிக்கில். அதனால் 4 மணிக்கே அந்த மாதிரி இருக்குது. யாராவது நீங்கள் பூனே நாசிக்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த மழைக்காலங்கள், அதாவது அக்டோபர், நவம்பர் அந்த டைமில் வாங்க. இந்த டைமில் வராதிங்க. ஏன்னா வெயிலில் வெளியே லாந்தவே முடியலை. இந்த கட்டுறது தமிழ் படத்தில் மகாராஷ்டிராவை காட்டுவாங்க. ரொம்ப காஞ்சி போன தீஞ்சு போன ஏரியா மாதிரி இருக்கும். அப்படி தான் இப்போ நாங்கள் வர்ற வழியில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வர்ற மாதிரி இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்டோபர், நவம்பரில் வாங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம். இதுதான் கோயிலுக்கு போகிற வழி. மணி 5 மணி ஆயிடுச்சு. ஆனாலுமே இன்னும் வெயில் குறைஞ்ச மாதிரி இல்லை. இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷோ தமிழோ தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு ஹிந்தி தெரிய மாட்டேங்குது, மராத்தி தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே ஹிந்தி படிச்சிருக்கணும், படிக்காமல் விட்டோம். ஹிந்தி தெரிலன்னு வைங்க, வெளியூரை சுற்றவே முடியாது. தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டியதான். ஓம் நம சிவாய. செப்பல், பேகு அதெல்லாம் இந்த லாக்கர்லேயே வச்சுட்டு போயிடலாம். கோயில் பக்கத்துலேயே லாக்கர் இருக்குது. வடா பாவ் வடா அதெல்லாம் விற்கிறாங்க இந்த சைடில். ஆமாடா, அந்த பண்ணு இருக்குல்ல, அந்த பண்ணை முக்கி வடை மாதிரி பொரிச்சு கொடுத்தானுங்கல்ல, அது பேர் பாவு வடாவான். மகாராஷ்டிராவில் எங்கே பார்த்தாலும் இவரோட சிலை இருக்கும், சத்ரபதி சிவாஜி மகாராஜோட சிலை. சரி, ஓகே, வாங்க கோயிலுக்கு போகலாம். 200 ரூபா க்யூ இருக்குது. டொனேஷன் தர்சன் 200 per person சொல்லிட்டு. இங்கே பூஜை ஜாமான்கள்லாம் வச்சுருக்காங்க. பூ இதெல்லாம். இதில் இது நம்ம ஊரில் உண்ட என்னமோ இல்லைடா, இது ஏதோ ஒரு காய்டா. ஸ்கூல் படிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். நாம் கிதர் ஜத்தூரா. இது பேர் ஜத்தூராவான். நம்ம ஊரில் இருக்கும் ஒரு வெள்ளை கலர் பூ. அந்த காய் தான் இந்த சாமிக்கு படைக்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கோவிலோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து கேமரா அலௌடு இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தெரியலை, உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு சொல்லி. எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுக்கிறோம்.
मैं एक 20 என்னடா போடு 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 போடுறேன் போடுறேன் எனக்கு போடு ஆ நல்லா போடுறாப்புல கிட்ட வாடா கிட்ட வந்துடு அது வச்சா தானே பயங்கரமாக போடுறாப்புடா சூப்பராக போகிறான்டா செம்மையாக போகிறான் இருக்கா ஃபினிஷிங் டச் இருக்கிறேன் வேற மாதிரி அதாவது எங்களுக்கு புரியவே இல்லை ஃப்ரீ தர்ஷன் இந்த பக்கம் 200 தர்ஷன் இந்த பக்கம்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி அலைஞ்சிட்ருக்கோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு மேஜர்லி வந்து இங்கிலீஷ் தெரியலை, மராத்தி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஸோ அங்கே வந்து டொனேஷன் வந்து அந்த இது வாங்குறது இல்லை அந்த ரிசிப்ட் வாங்குகிற இடம், ஆனால் உள்ளே போகிறது அதுதான். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். எந்த பக்கம் ஃப்ரீ தர்ஷன் எந்த பக்கம் டொனேஷன் தர்ஷன்னே தெரியலை, கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்கோம். ஐ திங்க் அதுதான் ஃப்ரீ தர்ஷன் நினைக்கிறேன். இது அந்த க்யூவில் போகிறது தான் ஃப்ரீ தர்ஷன், சுற்றி போகணுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி சுற்றி போகணுமா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, 1 மணி நேரம் ஆனாலும் கடவுளை காசு கொடுக்காம பார்க்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். இங்கே பாருங்கள், இதுதான் உத்திராட்சம் பழம். அதுலேருந்து அந்த உத்திராட்சம் கொட்டை எடுக்கிறது பாருங்கள். आप चूज करो, मैं क्लीन करके दूंगा. इसमें 1 मुक्की से लेके 40 मुक्की तो कोई भी निकलेगा. आप चूज करो, मैं क्लीन करके दूंगा. हाँ, आप चूज करो. कितना रुपया भैया? 50 रुपीज़. 50 रुपीஸ். 50 ரூபாயா? நம்ம சூஸ் பண்ணால் அதுலேருந்து அந்த உத்திராட்சத்தை எடுத்து தருவாங்க, क्लीन करके दूंगा, க்ளீன் பண்ணி தருவாங்க. 50 रुपीज़. हाँ, आप चूज करो. இதுதான் ஃப்ரீ தர்ஷனுக்குள்ள வழி. எப்போதுமே கூட்டம் பயங்கரமாக இருக்குமா, இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இந்த கோயில் வந்து 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. இந்த மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 3 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. திரும்பகேஸ்வரர், கிருஷ்ணேஸ்வரர், பீமாசங்கர். இந்த 3 கோயிலுக்கும் நாங்கள் போகிற மாதிரி தான் பிளானில் இருக்கோம். அதில் இந்த திரும்பகேஸ்வரரோட வரலாறு என்னென்னா, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் பஞ்சவடிங்கிற இடம் இருக்குது. இந்த பஞ்சவடியில் தான் வந்து ராமர், சீதா தேவி, அப்புறம் லக்ஷ்மணன் அவங்களோட வந்து வனவாசம் இருந்தார். இந்த இடத்துல வச்சு தான் வந்து ஸ்ரீராமர் வந்து சூர்பனகையோட மூக்கை வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து சீதையை இந்த இடத்துல இருந்து தான் வந்து கடத்திட்டு போனாரு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மலையோட அடிவாரத்துல இருந்து தான் கோதாவரி ஆறு வந்து உற்பத்தி ஆகுது. ஒரு முறை கௌதம முனிவர் தவத்தில் இருக்கிறப்ப அவரை ஒரு பசு தொந்தரவு செய்து அந்த பசுவை வந்து அவர் தற்பை புல்லால் அடிக்கும்போது அந்த பசு இறந்துருது. அந்த பசுவை கொன்ன பாவத்திலிருந்து விடுபடுறதுக்காக அவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு. அவருக்கு சிவபெருமான் ஜோதிர்லிங்கமாக காட்சி கொடுத்த இடம் தான் இந்த திரும்பகேஸ்வரர் கோவில். இது வந்து மகாராஷ்டிராவில் நாசிக்கு பக்கத்திலே இருக்குது. நம்ம சபரிமலையிலலாம் போகிற மாதிரி வந்து அந்த கம்பி கட்டி விட்டுருக்காங்க க்யூக்கு. கிட்டத்தட்ட க்யூவில் போகிறதுக்கே 1 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடம்லாம் நீட்டாக இருக்குது, க்யூவும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். साउंड हर हर महादेव. இந்த ஃப்ரீ லைனில் போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் ஃப்ரீ லைனில் எப்படியும் ஒரு 1.5 hours மேலே ஆகும். அந்த டைமில் வந்து லைட்டிங் இறங்கிரும், நாங்கள் கோயிலை வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால இப்போ 200 தர்ஷன்லேயே போகிறோம். நாங்களும் ஒரு பூஜை தட்டு வாங்கியிருக்கோம். அதில் அந்த காயும் இருக்குது. இந்த காய் பேர் என்னன்னு எனக்கு மறந்துடுச்சு. சின்ன வயசில் நாங்கள் பார்த்துருக்கோம், ஊர்லலாம் இருக்கும் வாய்க்கால் ஓரமாக. இதுதான் இங்கே உள்ள சிவன் கோயிலுக்கு வந்து. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எருக்கலை பூவும் வச்சுருக்காங்க. சிவனுக்கு படைப்போம்.
சிவனுக்கு வந்து இதுதான் இங்கே பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஒரு பூஜை தட்டு வாங்கியிருக்கோம் நாங்களும். $200 டிக்கெட்டுக்கு வந்து அந்த டோக்கன் அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். கோயில் வாசல் அங்கே வச்சுட்டு 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்து அந்த டிக்கெட்டு வாங்கணும்னு வச்சுருக்கானுங்க. அந்த வாசலில் வச்சுருந்தா தானே எவனும் போய் அங்கே பக்கத்தில் டோக்கன் வாங்குவான். ஓ நோ ஓகே. இதுதான் அந்த 200 தர்சன் டிக்கெட்டு. அதில் வந்து ஆதார் கார்டு மாதிரி அங்கேயே வந்து லைவாக ஃபோட்டோ எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்க சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த டிக்கெட்டே வந்துட்டு நம்ம கையில் கொடுக்குறாங்க. இது மூலமாக வந்து நம்ம குயிக்காக போக முடியும். இதுதான் கோயில் பாருங்கள். இதுதான் திரும்பகேஸ்வரர் ஆலயம். உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லை. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஃபோனில் எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஆமாம், இப்போ கேமரா வந்து போலீஸே சொல்லிட்டாங்க கிளியராக, நீங்கள் வந்து வீடியோ எடுத்தீங்கன்னா பிடிங்கிடுவோன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் கேமராவை ஆஃப் பண்ணி உள்ளே வச்சிட்டோம். இது வந்து ஃபோனில் எடுக்கிற வீடியோ. இப்போ பாருங்கள், கோயில் வந்து கருப்பு கல்லில் கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து கோயிலோட ஸ்ட்ரக்சரு. இந்தியாவில் மொத்தம் 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், அப்புறம் ஆந்திராவில் மல்லிகார்ஜுனம்னு ஒரு கோயில் இருக்குது, அப்புறம் மகாராஷ்டிராவில் நான் சொன்ன மாதிரி இந்த திரும்பகேஸ்வரர் கோயில், அப்புறம் பீமாசங்கர், அப்புறம் கிருஷ்ணேஸ்வர்னு 3 கோயில் இருக்குது. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர், அப்புறம் சோம்நாத்னு 2 கோயில் இருக்குது. அப்புறம் மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஓம்கரேஸ்வர், அப்புறம் மகாகாலேஸ்வர்னு சொல்லி 2 கோயில் இருக்குது. அப்புறம் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா பைத்தியநாத், அப்புறம் உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் ஆலயம், அப்புறம் உத்தரகாண்டில் கேதார்நாத். இதெல்லாம் வந்து ஜோதிர்லிங்க ஆலயங்கள். நான் ஒரு வாட்டி கேதார்நாத் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே போய் தான் அது ஜோதிர்லிங்கம்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த சிவனோட 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவனோட கோயிலையும் பார்த்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி இந்த மற்ற மாநிலங்கள் குஜராத், மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போய் சுற்றி பார்த்து அந்த மக்களோட நம்ம பழகின மாதிரியும் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் கேதார்நாத் போயிருக்கேன். பட் வந்து அந்த வீடியோவை நான் எடுத்து போடலை. ஸோ இனியும் நான் திரும்ப கேதார்நாத் போகணும்னு நினச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பகேஸ்வரர் கோயில் மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த கோயில் வந்து ஆல்ரெடி முகலாய மன்னன் அவுரங்கசீப்னால வந்துட்டு தாக்குதலுக்கு ஆளாகி திரும்ப வந்து மராத்தா மன்னர் பாஜிராவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரால் புதுப்பிக்கப்பட்ட கோயில் தான். இந்த கோயிலை இடிக்க வர்றப்போ வந்துட்டு நிறைய நாகங்கள்லாம் வந்து இதை வந்து இந்த கோயிலை காவல் காத்ததா வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். உண்மையிலேயே அருமையா இருக்கு சிவனை பார்க்கறதுக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து சிவனோட அருள் பெறுங்க. அதே மாதிரி மற்ற ஜோதிர்லிங்கங்களுக்கும் போய் சிவனோட அருளை பெறணும்னு சொல்லிட்டு நான் சிவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வந்து தரிசனம் பார்த்தாச்சு. 200 டிக்கெட்டு தான் வாங்கினோம். 200 டிக்கெட்டு வாங்குறதுக்கே நாங்கள் அங்கே இங்கேயும் நிறையா அலைஞ்சு திரிஞ்சு கடைசி தரிசனம் பார்த்து முடிச்சாச்சு. கோயில் உண்மையிலே சூப்பராக இருக்குது. சின்ன கோயிலாக தான் இருந்தது. இது வந்து ஒரு ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இன்றைக்கி May 1 நல்ல கூட்டம் முடிச்சுட்டு நம்ம சாமியோட அருள் பெற்றாச்சு. க்யூவில் நின்று, அதாவது ஃப்ரீ தர்ஷனில் நின்று வந்திருந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் சாமி பார்த்துருக்க முடியாது. லைட்டிங் போயிடும், எங்களால் வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் அந்த 200 தர்ஷனில் வந்து போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த 200,000 டிக்கெட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அவ்வளோ தூரம் நடந்து போய் நீங்கள் 200,000 டிக்கெட் எடுத்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் சாமியை பார்த்துடலாம். இல்லை ஃப்ரீ தௌசண்ட்னா 2 to 3 hours ஆகுது. லைட்டிங் போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அந்த 200,000 போயிட்டு வந்துட்டோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது. கோயிலும் சரி, அங்கே இருக்கிற அந்த சாமியும் அந்த ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்கிறதுக்கும் அருமையாக இருந்தது. எங்களுக்கு ஏதோ கொடுத்து வச்சுருக்கு. அதனால தான் நாங்கள் இங்கே வந்து திரும்பகேஸ்வரரை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். சிவனோட அருள் பெறுங்க. ஹர ஹர மகாதேவ். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வில்லேஜ் ஃபுடி கிளப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். கோயிலிருந்து வெளியே வந்ததும் 20 ரூபாய்க்கு ஏதோ பிரசாதம் விற்றாங்க. லட்டுவா கட்டு லட்டு பிரசாதமா 20 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. நம்ம பையன் வாங்கியிருக்கான். நல்லா இருக்கா?
அடா பாவி டேய், எனக்கு ஒரு லட்டு, எனக்கு ஒரு லட்டு. அநியாயம் வேணாம். சுத்தியல் வேணுமா? ம் நீ சாப்பிடு, ஒரு லட்டு தான். ம் மாமா ம் யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியல. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது, நல்ல ஒரு பெரிய மலையும் இருக்குது. இந்த குளத்தில் எவ்வளோ மீன் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓ மை காட், குளம் ஃபுல்லாமே மீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மீன் போ. ஆ ஆ நானும் போடுற மாதிரி எடுறான்னு சொல்லலான்னு நினச்சேன். ஒன்று கூட எல்லாம் போட்டுருவோம்ல. போடு, பூ போடு. என்னது பூ? அது திங்குண்ணா? நீ சொல்லணும்லடா என்கிட்ட, நீ தானடா சொல்லணும். நல்லா பண்ணுறடா டே. நீ இந்த காயை வச்சிருக்க, இந்த வரிக்கி முட்டி காய். நான் என்ன பண்ணுறது, கொத்து கொத்தா வந்து மீன் போட்டேன். हाँ ओके, कितना रुपया? 20